ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறும் வருஷமாகவும் உங்களுக்கு பிடிச்ச வருஷமாகவும் அமையும். கவலையே படாமல் இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 பேருக்குள்ளே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம். மண்ணெல்லாம் நிறையா இருக்கும், நல்லா கழுவி எடுத்துருங்க. அரை குறையாக கழுவி எடுத்திங்கன்னா கடைசியில் குருமாவில் தான் அதெல்லாம் இதாகும். ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காயை நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 கூட கட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சிடலாம். ரொம்ப இல்லை, ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, 2 பட்டை இலை, 2 பட்டை, கிராம்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதில் பச்சை மிளகா காரம் தான் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 3 டீஸ்பூன் கடல மாவு சேர்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு அந்த கடல மாவை அதில் கரைச்சி இந்த மிக்சிங்கில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிடலாம். நாங்கள் இதில் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டோம். இந்த மெத்தடில் தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்போவுமே செய்வாங்க. குருமா பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஹோட்டலில் கூட இந்த மாதிரி தான் செய்வாங்க. நீங்களும் வேணால் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிரும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையும் வெயிட் பண்ணிட்டுருங்க. ஓகே, பாய்.